இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, அதாவது புது பஸ் ஸ்டாண்டு, அதோட பேக் சைட்ல இருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஒரு அற்புதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணது. ஒன்றும் இல்லைங்க, இந்த தண்ணி கேன், இந்த 10 ரூபாய் தண்ணி கேன் என்ன பண்ண, திருநெல்வேலியில இடையன்குடி எங்க ஊருக்கு போயிட்டு பாட்டியை பார்த்துட்டு அப்படியே அங்க ஒரு அக்காவோட சாட்சி, முந்தின வீடியோ பார்த்துருப்பீங்க, இன்னும் 2-3 பாட்டிமார்களெல்லாம் பிடிச்சி போட்டு சாட்சி சொல்ல சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பொறுமையாக என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணி அப்புறமா போட்டு விட்றேன். அந்த மாதிரி எடுத்துட்டு தெசவலையிலேருந்து, எங்கள் ஊர் பக்கத்தில் தெசவலையிலேருந்து என்ன பண்ணேன், வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து பிச்சை கேட்டார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வாங்க தாத்தா அப்படின்ட்டு கூட்டு போய் செருப்பு ஒன்று வாங்கி கொடுத்தேன். செருப்பு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேணும்னாரு. சரின்னு சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்டு, சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது இன்னொரு அக்காவும் வந்து எனக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னாங்க. பெரிய ஒரு என்ன சொல்றது, இது ஒரு பெரிய உதவி அப்படின்றது இல்லை. வாங்கி கொடுத்த செருப்பு என்னமோ பாத்ரூம் செப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். என்ன அது எவ்வளோ ரேட்டு, 150, 170. சாப்பாடு ஒரு 80 ரூபா. நல்லா பாருங்க, மொத்தமே நான் இன்னைக்கு செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய். ஆனா இந்த வாட்டர் பாட்டிலு 10 ரூபாய் பாட்டிலு, இது வந்து ரொம்ப வேல்யூவானது. என்ன பண்ணிட்டேன், பஸ்ஸில் ஏறுறதுக்கு அவசரமா தெசவலை பஸ்ஸில் அது கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு, ஏறிட்டேன். ஏறி அப்படியே பரப்பாடி தாண்டி வாரேன். பரப்பாடி நாங்குநேரி கிட்ட பஸ் வந்துகிட்டு இருக்கு. செம தண்ணி தாகம். ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல வெயில், பயங்கர வெயில். இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு வந்து என்ன டேட்டு, 20ஆம் தேதி, டிசம்பர் 20. எல்லா மாவட்டங்கள்லயும் மழை பெஞ்சுக்கிட்டு கிடக்கு. திருநெல்வேலியில வெயில் பயங்கரமா கொளுத்துது. மத்தியானம் 1 மணி, இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெயில்ல நாக்கு அப்படியே என்ன ஆயிடுச்சு, வறண்டுடுச்சு. அப்படியே சொல்லுவோம்ல, நாக்கும் உதடும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கிச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி பஸ்ல என்ன பண்ணல, தண்ணியே நான் வாங்கிட்டு வரல, அப்படியே ஏறிட்டேன். என்ன ஆண்டவரே பண்றது, நாக்கு வரலுது. நாங்குநேரியில இருந்து திரும்ப திருநெல்வேலிக்கு பஸ் வர்றதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் தாங்க முடியுமா அப்படின்னுட்டு என்ன பண்ணேன், அப்படியே என் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு அப்படியே இருக்கேன் தண்ணி தாகத்துல. இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா மேல வேற யாரோ வாங்கி வச்சிருந்திருக்காங்க, லக்கேஜ் வைப்பாங்க இல்லையா, அந்த இதுல, அது கவர்மெண்ட் பஸ்ல இந்த சைடு ஒரு சின்ன ஓட்டை. கவர்மெண்ட் பஸ்ஸே பாதி ஓட்டையா தானே இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி பொத்துன்னு என் மடியில வந்து என்ன ஆகுது. இந்த தண்ணி யார் வாங்கினாங்கன்னு தெரியாது, யாரோ வாங்கி மேல என்ன பண்ணிருக்காங்க, லக்கேஜ் வைக்கிற இடத்துல வச்சிருந்திருக்காங்க. அப்போ நல்லா பாருங்க, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் குடிக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் என்ன பண்ணுவார், திரும்ப தருவார். எப்படி தருவார், உடனே ஏழைக்கு இறங்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் உடனே நீ பஸ்ல போக மாட்ட, உனக்கு ஏரோப்ளைன் கொடுத்துருவாரு, தனி ஹெலிகாப்டர் கொடுத்துருவாரு, கார் கொடுத்துருவாரு, பங்களா கொடுத்துருவாரு. இல்ல, 1000 இருக்கட்டங்க சொத்து பத்து, 1 வாய் தண்ணி, 1 வாய் தண்ணிக்கு நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருங்க, நீங்களும் நானும். 50 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கட்டும், கோடிக்கணக்கான மதிப்புல பங்களா இருக்கட்டும், வேலைக்கு ஒரு 2000 பேர் இருக்கட்டும், நம்ம சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கட்டும், இந்த 1 வாய் தண்ணி இது தேவைப்படுற நேரத்துல கிடைக்கலன்னா நம்ம அனைத்து சொத்துக்களுமே என்னது, மண்ணு. இந்த தண்ணி நம்மளுக்கு வாய் துவிக்கிற நேரத்துல என்ன பண்ணணும், கிடைக்கணும். திருநெல்வேலியில எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, நம்ம வீடியோவை பாக்குறாங்க போல இருக்கு. எனக்கு தான் என்ன ஆகுது, எனக்கு தான் யாரையும் தெரிய மாட்டேங்குது. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் சும்மா ரோட்ல நடந்தாவே நிறைய பேர் எனக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு போறாங்க. சரி, நம்ம வீடியோக்கள் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல தான் அதிகமா ரீச் ஆயிருக்கு.
சென்னையில போனேன்னா ஒருத்தரும் எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வணக்கமும் போட மாட்டாங்க, நான் யாருன்னு தெரியாது. அப்ப பாருங்க, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் திரும்ப தருவார். எந்த மாதிரி தருவார்? உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியம், ஒரு தேவைப்படுற நேரத்துல அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்றுள்ள தண்ணி என்ன பண்ணுவார்? தேவைப்படுற நேரத்துல ஒரு பொருள் கிடைக்காம பக்கோடா திங்கணும், ஆண்டவரே பக்கோடா வேணும், 90 வயசுல பக்கோடா கிடைச்சி புரோஜனம் கிடையாது, பல்லு போன பிறகு பக்கோடா கிடைச்சி. அந்த மாதிரி தண்ணி இஸ் வேல்யூ. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் நீங்களும் தண்ணி தாகத்துல பல நேரங்கள்ல என்ன பண்ணிருப்பீங்க, வறண்டு இருந்திருப்பீங்க. ஐயோ ஏதாவது ஒரு தண்ணி, கலந்த சாக்கடை தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லையா குடிச்சிடணும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல ஒரு அண்ணன் வாடகைக்கு இருந்தாப்ல, ஐஸ்கார்னு தான் சொல்லுவோம். அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் வியாபாரம் பண்ணுவாரு. இந்த குச்சி ஐஸ், பால் ஐஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு, ஸ்கூல்கள்ல எல்லாம் போய் வித்துட்டு வருவாரு. அவருக்கு தண்ணி இல்லாம ஒரு இடத்துக்கு போயிட்டாராம். அப்போ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை அந்த சைடெல்லாம் காடு தானே, இப்பதான் ஃபேமஸ் ஆயிருக்கு. ஒரு ஊருக்கும் இப்ப நம்ம கிராமத்துல எப்படி ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில ஊர்களே இருக்காது இல்லையா, அந்த மாதிரி அப்போ சென்னை இருந்த டைம். அப்போ அந்த அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஐஸ் அள்ளி திங்க முடியாது, ஐஸ் எல்லாம் சாக்ரீமு, அதை தின்னோம்னா கூட கொஞ்சம் தான் தண்ணி தாகம் எடுக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம அதோ பாருங்க, அதை கெட்டி கிடக்கு பத்தியெல்லாம், அதை கெட்டி கிடக்கு பாருங்க, அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி சாக்கடை தண்ணி, அந்த தண்ணி என்ன பண்ணிருக்காங்க, தாகம் தாங்க முடியாம கோரி குடிச்சிருக்காங்க. அப்ப அந்த அண்ணன் சொல்லும் போது அதோட வேல்யூ தெரியல. இன்னைக்கு நான் அனுபவப்பட்டேன். இந்த தண்ணி நாக்கெல்லாம் ஒட்டி போச்சு. சரிங்களா? அப்போ நான் செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். உயிரை காத்துருச்சா? செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். உயிரை என்ன பண்ணிடுச்சு, வந்து காத்திருச்சு. இப்போ நான் திருநெல்வேலியில இங்கே தாங்க வேலை பார்க்கேன். விஸ்டம் லா சாம்பர் இருக்கு இல்லைங்களா, அட்வொகேட் டீம்ல என்ன பண்றேன், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே ஒரு மீட்டிங்கு, அதுக்காக வந்தேன். முடிச்சுட்டு நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் சென்னைக்கு கிளம்பணும். IRO இது இருக்கு இல்லையா, கொடி, இந்த அமைப்பில் தான் கிட்டத்தட்ட 50,000 பேர்கிட்ட இருக்காங்க IRO அமைப்பில். ஓகேங்க, நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க, தர்மம் செய்யுங்கள், தக்க சமயத்தில் உங்கள் உயிரை அந்த தர்மம் என்ன பண்ணும், காக்கும். அடா திறந்துருக்கா மூடி இருக்கா? இதுதான் மோசஸ் செல்லத்துறேன், அவங்க கிட்ட தான் ஒர்க் பண்றேன் IROல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விஸ்டம் லா சாம்பர் அட்வொகேட், உச்ச நீதிமன்ற அட்வொகேட் மோசஸ் செல்லத்துறேன், இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருநெல்வேலியில பாதி நாள், சென்னையில பாதி நாள் என்ன பண்ணுவேன். இனிமே என்னோட ஒர்க்கு திருநெல்வேலி, சென்னை, சேலம், தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறது தான். இனிமேல் தண்ணி பாட்டில் என்ன பண்ணணும், வாங்கி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா யாருக்காவது தர்மம் செஞ்சுட்டு போயிடணும். ஆண்டவராக பார்த்து என்ன பண்ணுவார், மரத்தை வச்சவர் தண்ணி கொடுப்பார். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிரை காக்கும். இன்னைக்கு உண்மையாக அந்த தண்ணி இல்லைன்னா நான் செத்துருப்பேன். நாகுநேரியிலேருந்து பைபாஸில் வர வழியிலே என்ன பண்ணியிருப்பேன், தண்ணி துவைச்சி செத்துருப்பேன் நான். வாங்க, வேற எங்கேயா சாப்பாடு வாங்கி தரவா? அப்போ எங்க கந்தனா, சங்கர் ஹோட்டலா, சந்தை. சரி வாங்க வாங்க வாங்க, மெதுவா வாங்க. இதுதான் சந்தை. ஹோட்டல் அன்னை மீன் சாப்பாடு. மீன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டியா? சரி வாங்க. ஆட்டு சந்தை அந்த பக்கமா? இந்த பாதை இல்லையா, எப்படி போகணுமா? ஹோட்டல் இருக்கா? சரி வாங்க வாங்க. ஆனால் தாத்தாக்கு ஒரு சாப்பாடு பார்சல் பண்ணுவேன்.
ஃபுல் சாப்பாடு. உட்காந்து சாப்பிட்றீங்களா? பார்சல் தானா? சரி, சம்பா அரிசியில் போட்டு கொடுங்க. ஆ சரி. ஆ உங்களுக்குமா? அம்மாவுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்கண்ணே. அண்ணா 2 சாப்பாடாக கொடுத்துருங்க அண்ணே, 2 சாப்பாடாக கொடுத்துருங்க. ஹலோ, இந்தாங்கம்மா பிரியாணி. சிக்கன் பிரியாணி இல்லையா, இது வந்து ஆட்டு பிரியாணி. நல்ல பொறுமையாக சவுச்சி முழுங்குங்க அண்ணா. பாபநாசம் போகணுமா? சரி சரி. பாபநாசம் பஸ் ஸ்டாண்ட் அங்கெல்லாம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் அங்கே அந்த சைடு இருக்குது. சரி வரவா?